Hi friends, welcome to NFK Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பட்டர் நான் அண்ட் garlic naan. இது வந்து நம்ம ஈஸ்ட் இல்லாம வீட்லயே எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இதுக்கு 150 ml தயிர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சோடா மாவு, ஒரு துண்டு பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 300 கிராம் மைதா மாவையும் கலந்துக்காங்க. எல்லாம் ஒன்று சேர் நல்லா கலந்து விட்டுக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்காங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. உரமாக இருக்கட்டும், ஒரு 1 hour ஊறட்டும். நம்ம பட்டர் garlic நானுக்காக நம்ம garlic நல்லா இஞ்சி துருவி வச்சு நல்லா துருவி வச்சுக்காங்க. பட்டரை மெல்ட் பண்ணி அதில் கலந்து விட்டுக்காங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம மாவு எடுத்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கலாம். மேடையில் மாவு தூவி விட்டுட்டு நம்ம உருண்டைகளை நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்க்கக்கூடாது, ஓல் ஷேப்பில் தான் தேய்க்கணும். இப்போ நல்லா தவாவை காய வச்சு இல்லை ஆயில் பட்டர் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது, அப்படியே போட்டு விடுங்க. மீடியமான ஃப்ளேமில் வைங்க. அதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சூடோடு இருக்கும்போது நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக விட்டுக்காங்க. எல்லா இடம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. திருப்பியும் கொஞ்சம் போட்டு அதே மாதிரி எல்லா இடம் படுற மாதிரிக்கு தேய்ச்சி விட்டுக்காங்க. நம்மளுடைய பட்டர் நான் தயார். garlic நானுக்கு அதே மாதிரி ஓல் ஷேப்லேயே தேய்ச்சிக்கலாம். நம்ம garlic பட்டர் மிக்சரை அது கொஞ்சம் போட்டுக்காங்க. garlic மிக்சரோட நீங்கள் பொடிசாக கொத்தமல்லி தழையை கூட விட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எல்லா இடமும் படுற மாதிரிக்கு அப்ளை பண்ணிக்காங்க. அதான் நானில் garlic ஒரு டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். பாருங்க, ஓரங்கள்லாம் இவ்வளோ அழகாக சூப்பராக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க. கீழே ரெடி ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா உப்பி வரும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய garlic naan தயார். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய garlic naan தயார். பாருங்க, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, இது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஈஸ்ட் இல்லாமல் தயிர் சோடமாக வச்சு நம்ம சூப்பரான நான் செஞ்சாச்சு. இப்போ நான் பட்டர் சிக்கனோட சர்வ் பண்ணியிருக்கேன். பட்டர் சிக்கன் மசாலாவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர்.